இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இந்த வருஷத்தில் கர்த்தர் தம்முடைய செயல்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவரை மாத்திர சார்ந்தருங்கள், ஆண்டவரை மாத்திர விசுவாசியுங்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த வருஷத்தில் செய்ய முடியும் என்று நம்புங்கள். கர்த்தர் இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் உங்களை ஒவ்வொருவரையும் பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் நடத்துவார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே சந்தேகமே வேண்டாம். தேவனை ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க, கர்த்தரை ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க, அவருடைய செயல்களை சந்தேகப்படாதீங்க. அவரால் செய்ய முடியும் என்றால் எல்லாம் அவரால் செய்ய முடியும். தேவனாலே கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஆமே. இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் நம்பர் 11 verse number 1. ஓகே, ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். There shall come forth a shoot from the stump of Jesse, and a branch from his roots shall bear fruits. அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். என்னை மாறா என்று அழையுங்கள் என்று சொன்ன அடிமரம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ரூத்தின் புஸ்தகத்துக்கு வரும்போது சொல்கிறார், சுதந்திரவாளி அற்று போன இவளுக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பட்டு போனவள், முறிந்து போனவள், கசப்பு மிகுந்தவள், வாழ்க்கையை கசப்பாக இருந்தவளை இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிற லேயாளை போல, ராகேலை போல என்று கர்த்தர் வாழ்ந்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை அவளுக்கு நேர கர்த்தர் வைத்தாரே. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எல்லா காரியங்களும் பட்டு போனது போல இருக்கிறது. எந்த பிடியும் இல்லாமல், எந்த சோர்ஸும் இல்லாமல் தான் இந்த வருஷத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். என் லைஃபே அடிமரம் போல் இருக்குது பாஸ்டர். லைஃபே அடிமரம் போல் இருக்குது. எல்லாம் ஆல்மோஸ்ட் டை மாதிரி தான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நம்பின விஷயமெல்லாம் போச்சு, நம்பினவங்க எல்லாம் போயிட்டாங்க. எந்தெந்த விஷயத்தை சின்ன சின்ன பிடி இருந்ததோ அதுவும் என் கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் நான் ரொம்ப தீர்க்கமாக ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் பதிவு செய்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து கிளை உதிக்கும், துளிர் தோன்றி கிளை எழும்பி செழிக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அடிமரமாக இருக்கலாம், ஆனால் இந்த வருஷம் துளிர் விடுவது மாத்திரம் அல்ல, அது கிளையாக, அது செழிக்கத்தக்கதாக பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் எழுதுகிறார். தெரியுமா, சபிக்கப்பட்டதில் இருந்து கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை எழுதி வைக்கும் போது சூப்பராக எழுதி வைக்கார். மேத்யூ சாப்டர் 24 அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். சபிக்கப்பட்ட அத்திமரம், சபிக்கப்பட்டது எப்படி இப்படி மாறிச்சு? கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. இந்த வருஷம் அது மாறும். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கை அப்படி மாறும். இந்த வருஷம் அடிமரம் போல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்குறார். வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் அறியும்படிக்கான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். எல்லாமே ஆல்மோஸ்ட் டெட், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்பிக்கையே இல்லை. வேலையிலையோ, ஃபேமிலியிலையோ, குடும்பத்தில் பிள்ளைங்களை பற்றியோ, நான் இருக்கிற சூழ்நிலைகள்லையோ, எங்கள் மேலதிகாரிகள் மூலமாக நான் படுற பிரச்சனை யாராலும் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் வேலை செய்கிற இடங்கள் சரி, சொந்தமாக வேலை செய்யலான்னு பார்த்தா எங்கள் வேலையில் ஒரு ஃப்ளரிஷ் ஆகவே முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. சபையில் ஒரு சின்ன குரூப் தான் நாங்கள், ஆனால் தேவனுக்கு பயந்து போயிட்டுருக்கிறோம். ஆனால் இன்னும் சபையில் நாங்கள் எதிர்பார்க்கத்தக்க ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்கவே முடியல. சில வருஷங்களாக ரொம்ப கீழே போகலை, தோற்று போகலை, ட்ரையாக போகலை, ஆனால் இருக்கிறத மாத்திரம் தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். எந்த இடத்துலையுமே ஒரு ஃப்ளரிஷ் ஆகாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. வேலையை எடுத்துக்கிட்டா, ஃபேமிலி எடுத்துக்கிட்டா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா, நினச்ச மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நினச்ச மாதிரியான ஒரு மேன்மை இல்லை. கட்டுமான காரியங்களில், வீட்டு காரியங்களில் நாங்கள் புதிதாக சில விஷயங்களை செய்யலாம், வாங்கலாம்னு நினைக்கிறோம். அதற்கான எந்த விதமான அடையாளங்களுமே எங்கள் கண்களுக்கு தென்படவே இல்லை. அதெல்லாம் நடக்குமான்னு ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக போயிடுச்சு. லைஃபே ஒரு மாதிரி அடிமரமாக போயிடுச்சு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க.
இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். ஒரு நாள் சோர்ந்து போகாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இளங்கலையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உடைந்து போன சூழ்நிலை, பட்டு போன காரியத்தில் வீட்டை கட்டுகிறவளாய் மாற்றுவதற்கு என் தேவனால் உண்மையுள்ளவராக இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அடிமரம் போல் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, நிச்சயமாக மாறும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இந்த வருஷம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இந்த வருஷம் நிச்சயமாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும். உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய சீசனை, ஒரு புதிய கிளைமேட்டை ஆண்டவர் உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஆஃபீஸில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலருடைய ஆஃபீஸில், ஒரு சிலருடைய வேலைகளில், ஒரு சிலருடைய தொழிலில் கர்த்தர் ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்குறாங்க. எல்லாமே போச்சு, அடிமரம் போல் நிற்கிறேன், அடிமரம் போல் நிற்கிறேன், என் லைஃப் ஒரு மாதிரி அடிமரம் போல் இருக்குது, இனி எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரியான ஒரு சூழலை கர்த்தர் சொல்கிறார். இல்லை, அது துளிர் விடுவது மாத்திரம் அல்ல, அது கிளையாக எழும்பி செழிக்கும். அது கிளையாக எழும்பி செழிக்கும். சபிக்கப்பட்ட அத்தி மரத்துக்கே ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொன்னால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை விட்டுடாதீங்க, அந்த நம்பிக்கையை விட்டுடாதீங்க, அந்த நம்பிக்கையை விட்டுடாதீங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்து, ஆமென் ஸ்தோத்திரம், இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. யார் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த. என் மகனே, என் மகளே, என் பிள்ளைகளே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உன் வாழ்க்கை அடிமரமாக இருக்கிறேன்னு யோசிக்காத, கசப்பாயிடுச்சேன்னு யோசிக்காத, கசந்து போய் இருக்கிறேன்னு யோசிக்காத, பட்டு போய் நிற்கிறேன்னு யோசிக்காத. இல்லைப்பா, உன் வாழ்க்கை துளிர் விடும், உன் வாழ்க்கை துளிர் விடும், உன் ஜீவியம் துளிர் விடும், உங்கள் ஊழியம் துளிர் விடும், உங்கள் பிஸ்னஸ் துளிர் விடும். இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை செய்வார். இந்த வருஷத்தில் தேவன் அதை செய்வார். இந்த வருஷத்தில் தேவன் அதை செய்து முடிப்பாரப்பா. இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஐயா, அம்மா, பிள்ளைகளே, இந்த வார்த்தை எனக்கு தானா? கர்த்தர் என்னோடு பேசுவது போல் இருக்கிறது, என் சூழ்நிலை அப்படியே பேசுவது போல் தெரிகிறது. உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற அறையில், நீங்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த வெராண்டாவில், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆமென் அமர்ந்து, ஆமென் ஸ்தோத்திரம் பருகி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஆலயத்தில் உட்கார்ந்து இப்பொழுதுதான் ஜெபித்து வந்தேன், இப்பொழுதுதான் கண்ணீர் வடித்து வந்தேன், என் வேதனையை வார்த்தையினால கூட கத்தட்ட சொல்ல முடியல, அன்னால போல கசப்பா இருந்தது. ஆனால் அதே அன்னால் வாயை திறந்து என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது என்று சொன்னாலே, அதே போல பாஸ்டர் கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். ஊழியனே, கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை, கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் அப்படி ஆசீர்வதியும் பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தும் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. நேரம் கருதி நான் முடிக்கிறேன். தைரியமாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வாழ்க்கை அடிமரம் போல் இருக்கலாம், ஒரு நாளும் விட்டு கொடுக்காதிருங்கள். கிவ் அப் பண்ணிடாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் துளிர்விடும், அது கிளையாய் எழும்பி செழிக்கும். May God bless you. God bless you. God bless you.